வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது திருவாரூர் மாவட்ட பள்ளிகளுக்கு உண்டான தேர்வுகள் வரக்கூடிய அரையாண்டு மற்றும் இரண்டாம் பருவ தேர்வுகள். அரையாண்டுன்னு பார்த்தோம்னா 9ஆம் வகுப்புக்கு அரையாண்டு தேர்வு, 10ஆம் வகுப்புக்கு அரையாண்டு தேர்வு, மற்ற வகுப்புகளுக்கு இரண்டாம் பருவத்துக்கு உண்டான தேர்வுகள். ஸோ அதுக்குண்டான டைம் டேபிள் அதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10th 11th 12th உண்டான டைம் டேபிள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முதல் மற்றும் இரண்டாம் வகுப்புகளுக்கு 17ஆம் தேதி துவங்கி 17 தமிழ், 18 ஆங்கிலம், 20 கணிதம், 23 சூழ்நிலையியல். 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு முற்பகல் 10 முதல் 12 வரை. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புக்கு வந்து 13ஆம் தேதி துவங்குகிறது தமிழ், 16ஆம் தேதி ஆங்கிலம், 18ஆம் தேதி கணிதம், 19ஆம் தேதி உடற்கல்வி, 20ஆம் தேதி அறிவியல், 23ஆம் தேதி சமூக அறிவியல். 8ஆம் வகுப்புகளுக்கு முற்பகல் 8ஆம் வகுப்புக்கும் 13ஆம் தேதி தமிழ், 14ஆம் தேதி ஆங்கிலம், 17ஆம் தேதி கணிதம், 19ஆம் தேதி அறிவியல், 20ஆம் தேதி சமூக அறிவியல், 23 கடைசி தேர்வாக உடற்கல்வி பிஇடி அண்ட் டிராயிங் அது நடக்குது. ஓகேங்களா? ஸோ 10th பொறுத்த வரைக்கும் டைமிங் சேஞ்ச் ஆகும். 10th வந்து 13ஆம் தேதி தமிழ், 16ஆம் தேதி ஆங்கிலம், 18ஆம் தேதி கணிதம், 20ஆம் தேதி அறிவியல், 23ஆம் தேதி சமூக அறிவியல். 10th மட்டும் டைம் மாறும், 3 hours. ஓகேவா? ஸோ பிற்பகல் ஆஃப்டர்நூன் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3rd 4th 5th ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்கும். 17ஆம் தேதி அதுக்குண்டான டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதி அறிவியல், 18ஆம் தேதி ஆங்கிலம், 19 கணிதம், 20 அறிவியல், 23 சமூக அறிவியல். 17ஆம் தேதி 7ஆம் வகுப்பு 13ஆம் தேதி தமிழ், 16ஆம் தேதி ஆங்கிலம், 17ஆம் தேதி கணிதம், 18 அறிவியல், 20 சமூக அறிவியல், கடைசி தேர்வாக 23 பிஇடி எக்ஸாம். 9ஆம் வகுப்புக்கு 13ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வு, 16 அறிவியல், 18 கணிதம், 19 பிஇடி, 20 தமிழ், 23 கடைசி தேர்வாக ஆங்கிலம். ஸோ 9th மட்டும் டோட்டலாக ஷஃபில் ஆகிருக்கு. இது வந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இதன் அடிப்படையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க.